Hi students, today we will see the Unit 21 Nutrition and Health continuation. Addition of preservatives. Food can be preserved by adding natural and synthetic preservatives. ஃபுட்டை வந்து நம்ம எப்படி பாதுகாத்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று நேச்சுரலாகவோ இல்லை சிந்தட்டிக் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் மூலிமாவோ வந்து பாதுகாக்கிறோம். நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் some naturally available materials like salt, sugar and oil are used as food preservative. நம்ம நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய சால்ட்டு சுகர் ஆயிலெலாம் வந்து ஃபுட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடிஷன் ஆஃப் சால்ட், இட் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிசர்விங் ஃபுட்டு. இப்போ நம்ம உப்பு போட்டு ஊற வச்சு வைக்கிறது இது ஓல்டஸ்ட்டு மெத்தட். ஊறுகாலாம் பதப்படுத்தி வைக்கிறோம்ல, அதெல்லாம் ஓல்டஸ்ட் மெத்தட். அடிஷன் ஆஃப் சால்ட் ரிமூவ்ஸ் த மாய்ஸ்டர் கண்டென்ட் இன் த ஃபுட் பை த ப்ராசஸ் ஆஃப் ஆஸ்மாசிஸ். இப்போ நம்ம சால்ட் அடிஷன் பண்ண உள்ள அதில் இருக்கக்கூடிய மாய்ஸ்டர் எல்லாமே என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, ஆஸ்மாசிஸ் மூலியமாக வந்து ரிமூவ் ஆயிடுது. திஸ் ப்ரிவென்ட் த க்ரோத் ஆஃப் பாக்டீரியா அண்ட் ரெடியூஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் மைக்ரோபியல் என்சைம்ஸ். இதனால் பாக்டீரியா வளரக்கூடியது தடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஏன்னா அது மைக்ரோபியல் என்சைம்ஸோடைய ஆக்டிவிட்டியும் வந்து குறையுது. மீட், ஃபிஷ், கூஸ்பெரி, லெமன் அண்ட் ரா மேங்கோஸ் ஆர் ப்ரிசர்வ்ட் பை சால்ட்டிங். இதில் எது மீட்டு, ஃபிஷ்ஷு, கூஸ்பெரி, லெமனு, ரா மேங்கோஸ்லாம் என்ன பண்ணுறோம், இந்த சால்ட்டிங் மெத்தடில் ப்ரிசர்வ் பண்ணுறோம். Salt is also used as a preservative in pickles, canned foods, etc. அப்போ சால்ட் வேறு எதுக்கு ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, பிக்கல்ஸ் ஊறுகாய் இருக்குதுல்ல அது. நெக்ஸ்ட்டு கேன்டு ஃபுட்டு, அடைச்சி டப்பாக்குள்ளே அடைச்சி வச்சுருக்கிறதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடிஷன் ஆஃப் சுகர். Sugar, honey is added as a preservative to increase the shelf life of fruits and fruit products like jams, jellies, squash, etc. இப்போ சுகரு ஹனி வந்து எதுக்கு ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஃப்ரூட்டோடைய ப்ராடக்ட்ஸ் என்னென்ன, ஜாமு, ஜெல்லி, ஸ்குவாஷ் இதெல்லாம் வந்து அது வேஸ்ட் ஆகாமல் நீண்ட நாளைக்கு வந்து வீணாகாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. The hygroscopic nature of sugar honey helps in reducing the water content of food and also minimize the process of oxidation in fruits. இப்போ இதில் இருக்கக்கூடிய ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சர் சுகரில் இருக்கிறதுனால என்ன ஆகுது, சுகரும் ஹனியும் வந்து வாட்டருடைய கண்டென்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஈரப்பதத்தை உரியக்கூடிய தன்மை சுகருக்கும் ஹனிக்கும் இருக்கிறதுனால வாட்டர் கண்டென்ட்டை ரெடியூஸ் பண்ணுது. ரெடியூஸ் பண்ணி ஃப்ரூட்டில் வந்து ஆக்சிடேஷன் நடக்கிறது மினிமைஸ் ஆகுது. அடிஷன் ஆஃப் ஆயில். அடிஷன் ஆஃப் ஆயில் இன் பிக்கல்ஸ் ப்ரிவென்ட் த கான்டாக்ட் ஆஃப் ஏர் வித் ஃபுட். இப்போ ஊறுகாயெல்லாம் வந்து ஆயில் நம்ம அடிஷன் பண்ணுறது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஏரில் வந்து ஃபுட்டு என்னது கான்டாக்ட் ஆகிறத தடுக்குது. ஹென்ஸ் மைக்ரோ ஆர்கனிசம் கேனாட் க்ரோ அண்ட் ஸ்பாயில் த ஃபுட். அதனால் மைக்ரோ ஆர்கனிசம் எதுவும் வளர்றதும் இல்லை, ஃபுட்டை ஸ்பாயில் பண்ணுறதும் இல்லை. சிந்தட்டிக் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். சிந்தட்டிக் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் லைக் சோடியம் பென்சோயேட், citric acid, vinegar, sodium metabisulfate and potassium bisulfate are added to food products like sauces, jams, jellies, packed food and ready to eat foods. These preservatives delay the microbial growth and keep the food safe or long duration. சிந்தட்டிக் ஃபுட்டு எப்படி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சிந்தட்டிக் ஃபுட்டுக்கு சோடியம் பென்சோயேட்டு, சிட்ரிக் ஆசிட், வினிகரு, சோடியம் மெட்டாபைசல்ஃபேட்டு, பொட்டாசியம் பைசல்ஃபேட்டு இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபுட் ப்ராடக்ட்ஸு எது இதில் சாஸு, ஜாமு, ஜெல்லிஸு, பேக் பண்ணக்கூடிய ஃபுட்டு இல்லைன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய ஃபுட்டு இதெல்லாம் வந்து என்னது மைக்ரோபியல் க்ரோத்தை வந்து தடுக்கிறதுக்காக வந்து லாங் பீரியடுக்கு வந்து சேஃபாக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். மோர் டு நோ, அக்டோபர் 16th இஸ் வேர்ல்டு ஃபுட் டே. அக்டோபர் 16th என்னவா கொண்டாடுறோம், வேர்ல்டு ஃபுட் டேவாக கொண்டாடுறாங்க. இட் எம்பசிஸ் ஆன் ஃபுட் சேஃப்டி அண்ட் அவாய்ட் ஃபுட் வேஸ்டஸ். இது எதை தூண்டக்கூடியதாக இருக்குது, ஒன்று ஃபுட்டை நம்ம உணவுகளை பாதுகாக்கணும், அதே மாதிரி உணவை வேஸ்ட் ஆகிறத
தடுக்கணும் அப்படின்றதுக்காக இது பண்ணுறாங்க. ஃபுட் அடல்ட்ரேஷன். இப்போ ஃபுட் அடல்ட்ரேஷன் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா உணவு கலப்படம். Adulteration is defined as the addition or subtraction of any substance to or form from food so that the natural consumption and quality of food substance is affected. இப்போ கலப்படம் அப்படின்றது எதை டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்கா நம்ம உணவில் வந்து ஏதாவது ஒன்று அடிஷன் பண்ணுறதோ இல்லை அதுலேருந்து வந்து என்னது இருக்கக்கூடிய தரத்தை வந்து எடுத்துட்டு குறைக்கிறதா தான் வந்து என்னன்னு சொல்லி சொல்கிறோம், ஃபுட் அடல்ட்ரேஷன், கலப்படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதனால் கலப்படம் பண்ணுறதுனால என்ன ஆகுதுனாக்கா ஃபுட்டுடைய தரம் வந்து ஃபுல்லாகவே வந்து அஃபெக்ட் ஆகுது, பாதிக்கப்படுது. அடல்ட்ரேஷன் இஸ் எனி மெட்டீரியல் விச் இஸ் யூஸ்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் அடல்ட்ரேஷன். அடல்ட்ரேஷன் அப்படின்றது எந்த மெட்டீரியலால் வேணாலும் இருக்கலாம். அதனால் என்ன ஆகுது, ஃபுட்டு வந்து பாதிப்படையுது. Some of the commonly adulterated foods are milk and milk products, cereals, pulses, coffee powder, tea powder, turmeric powder, saffron, confectionery, non-alcoholic products, etc. The adulterants in food can be classified in 3 categories. காமனாக வந்து அடல்ட்ரேஷன் எதெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மில்க் ப்ராடக்ட்ஸு, சிரல்ஸு, பல்ஸு, காஃபி பவுட்ரு, டீ பவுட்ரு, டர்மரிக் பவுட்ரு, சாஃப்ரானு, கன்ஃபெக்ஷனரி, ஆல்கஹால் இல்லாத ப்ரீவேஜஸ்ஸு, ஸ்பைஸு, ஆயில், மீட்டு, பவுல்ட்ரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து என்னது கலப்படம் பண்ணுறாங்க. த அடல்ட்ரேஷன்ஸ் இன் ஃபுட் கேன் பி கிளாசிஃபைட் இன் 3 கேட்டகரிஸ். கலப்படம் எப்படிலாம் உணவில் நடக்குது அப்படின்றத 3 வந்து டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. நேச்சுரல் அடல்ட்ரன்ஸ், இன்சிடென்ட்லி அண்ட் intentionally added adulterants, intentionally added adulterants. அப்போ ஃபஸ்ட்டு நேச்சுரல் அடல்ட்ரன்ஸு, இன்சிடென்ட்லி அன்இன்சிடென்ட்லி added adulterants, intentionally added adulterants அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸாக பிரிக்கிறோம். நேச்சுரல் அடல்ட்ரன்ஸ். Natural adulterants are those chemicals or organic compounds that are naturally present in food. இப்போ நேச்சுரல் அடல்ட்ரன்ஸ் அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லை, கெமிக்கல் காம்பவுண்டோ இல்லை ஆர்கானிக் காம்பவுண்டோ வந்து நேச்சுரலாகவே ஃபுட்டில் ப்ரெசண்ட் ஆகிருக்கிறத என்னன்னு சொல்லி சொல்கிறோம், நேச்சுரல் அடல்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள், டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் இன் சர்டைன் பாய்சனஸ் மஷ்ரூம், prussic acid in seeds of apples and cherry, marine toxins, fish oil poisoning, environmental contaminants. இதெல்லாம் வந்து நேச்சுரல் அடல்ட்ரன்ஸ். பார்த்தோன்னாக்கா நேச்சுரல் அடல்ட்ரன்ஸில் என்னது கெமிக்கல் ஆர்கானிக் காம்பவுண்ட் நேச்சுரலாக வந்து ஃபுட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறத நேச்சுரல் அடல்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ், பாய்சனஸ் மஷ்ரூமு, ஆப்பிளில் இருக்கக்கூடிய சீடில் இருக்கக்கூடிய புருசரிக் ஆசிடு, செர்ரியில் சீடில் இருக்கக்கூடிய ஆசிடு, மெரைன் டாக்ஸிக்கு, ஃபிஷ் ஆயில் பாய்சனிங், என்விரான்மெண்டல் நம்ம சுற்றுச்சூழலில் மாசுபாடாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து நேச்சுரல் அடல்ட்ரன்ஸ். இன்சிடென்ட்லி அண்ட் intentionally added adulterants. These type of adulterants are added unknowingly due to ignorance or carelessness during food handling and packing. என்னது இது நம்மளுக்கு தெரியாமல் அன்னோயிங்காக தெரியாமல் வந்து கேர்லெஸ்னாலேயோ இல்லை ஃபுட்டு பேக் பண்ணக்குள்ளேயோ வந்து ஆட் பண்ணுறத வந்து இன்சிடென்ட்லி ஆர் அண்ட் இன்டென்ஷனலி ஆடட் அடல்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பெஸ்டிசைட் ரெசிடியூஸ், droppings of rodents, insects, rodent bites and larvae in food during its storage. ஒன்று என்னது பெஸ்டிசைடு ரெசிடியூஸ் வந்து அதில் அடிஷனாக வருது. அப்படி இல்லை அப்படின்னாக்கா என்னது இன்செக்ட்டு, ராடண்டோடைய பைட்டு, லார்வா ஃபுட்டு இதெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் பண்ணக்குள்ள அதில் அடிஷன் ஆகிருக்கிறது. மைக்ரோபியல் கண்டாமினேஷன் டியூ டு த presence of pathogen like Escherichia coli, Salmonella in fruits, vegetables, ready to eat, meat and poultry products. பார்த்தோன்னாக்கா மைக்ரோபியல் கண்டாமினண்ட்டால் அதில் பேத்தோஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்குது, நுண்கிருமிகள் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது. எது ஈகோலி,
சலமனல்லா ஃப்ரூட்ஸு வெஜிடேபிள்ஸு இது என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, பவுல்ட்ரி ப்ராடக்ட்ஸு இதெல்லாம் வந்து அதுவே சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிடுது. இன்டென்ஷனலி ஆடட் அடல்ட்ரன்ஸ். These adulterants are added intentionally for financial gain and have serious impact on the health of the consumers. These types of adulterants include, இப்போ இன்டென்ஷனலி ஆடட் அடல்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கா என்னது, ஃபைனான்ஷியல் கெயின் பண்ணுறதுக்காக அமௌண்ட்டு அது. இப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா லாபம் வரணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, கன்சியூமருக்கு தெரியாமையே வந்து ஆட் பண்ணிடுறாங்க. அதனால் அதை வாங்கக்கூடியவங்களுடைய ஹெல்த்து வந்து ரொம்ப வந்து பாதிக்கப்படுது. தீஸ் டைப்ஸ் ஆஃப் அடல்ட்ரன்ஸ் இன்க்ளூட், இந்த டைப் ஆஃப் அடல்ட்ரன்ஸ் வந்து இதெல்லாம் எப்படிலாம் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கா அடிட்டிவ்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் லைக் வினிகர், citric acid, sodium bicarbonate, baking soda, hydrogen peroxide in milk, modified food starch, food flavors, synthetic preservatives and artificial sweetness. அது மாதிரி கலக்கப்படுறதுலாம் எதுலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா என்னது, ப்ரிசர்வேட்டிவாக ஆட் பண்ணுறாங்க. வினிகரு, சிட்ரிக் ஆசிடு, பேக்கிங் சோடா, மில்கில் பார்த்தோம்னாக்கா என்னது, ஹைட்ரஜன் பெராக்சைடு, ஃபுட் ஸ்டார்ச்சு, ஃபுட் ஃப்ளேவருக்காக வந்து என்னது, ஃபுட் ஃப்ளேவர்ஸு இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். கெமிக்கல்ஸ் லைக் கால்சியம் கார்பைட் டு ரைப் பனானாஸ் அண்ட் மேங்கோஸ். அது மட்டும் இல்லாமல் கால்சியம் கார்பைட் என்ன பண்ணுறாங்க, பனானாவுலேயும் மேங்கோவிலையும் வந்து ஆட் பண்ணுறாங்க. நான் சர்டிஃபைட் ஃபுட் கலர்ஸ் கண்டெய்னிங் கெமிக்கல்ஸ் லைக் மெட்டாலிக் lead are used to give colors to vegetable like green leafy vegetables, bitter gourd, green peas, etc. அது மட்டும் இல்லாமல் என்னது, நான் சர்டிஃபிகேட் ஃபுட் கலர்ஸ் கெமிக்கல் என்ன இது, மெட்டாலிக் லெட்டை வந்து அந்த வெஜிடபிள்ஸ் வந்து க்ரீன் கலராக இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறாங்க. எதுக்கு, பிட்டர் கார்டு, க்ரீன் பீஸ்க்கெலாம். தீஸ் கலர்ஸ் ஆர் ஆடட் டு கிவ் எ ஃப்ரெஷ் லுக் டு த வெஜிடபிள். அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால அதனால் என்ன ஆகுது, வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்குது. அதனால் நம்ம பாதிக்கப்படுறோம். எடிபிள் சிந்தட்டிக் வேக்ஸ் லைக் ஷெல்லக் ஆர் கார்னோ வேக்ஸ் இஸ் கோட்டட் ஆன் ஃப்ரூட் லைக் ஆப்பிள், பியர் டு கிவ் எ ஷைனிங் அப்பியரன்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்கக்கூடிய ஆப்பிள், பியரு இதெல்லாம் என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, அதோடைய தோல் வந்து வழவழுப்பாக ஷைனிங்காக நல்லா இருக்கிறதுக்காக என்னது, சிந்தட்டிக் வேக்ஸ், ஷெல்லக்கு, கேர்னாபா வேக்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃப்ரூட்ஸில் வந்து கோட் பண்ணுறதாங்க. இப்போ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறது, உடல்நிலை வந்து பாதிக்கப்படுது. Okay, thank you students. We will see the next topic in the next class.